Good morning, boys. This is Hema from the Department of English. Before we start with, let's all thank our Lord Almighty for the day and for these online teaching sessions through which we have got connected with each other after a very long time. Hope you stay safe and enjoy good health. Right. Now, coming to this session, we are going to learn one of the wonderful poems of Robert Frost, that is Stopping by the Woods on a Snowy Evening. Now, I think there are Tamil medium students also are there in this group. So, since they are part of this group, let me explain the same in Tamil too for their sake. Right. Fine. Now, who is Robert Frost? Robert Frost is one of the famous American poets, and he is one of the nature poets too. And let me give you a short introduction about him and his works now. So, as you all know, he has, as I said, he is one of the nature poets, and we can always find natural elements in his poetry. இப்போ ராபர்ட் ஃப்ராஸ்ட்ங்கிறவர் யாரு? அவர் இயற்கை சம்பந்தப்பட்ட காட்சிகளை அவருடைய போயம்ல நம்ம என்ன செய்யலாம், அவர் அந்த அந்த மாதிரி படைப்புகள் அவருடைய போயத்துல இருக்கும். And like many of the Frost poem, Stopping by Wood on a Snowy Evening is an inspiring poem which was written in the year 1922 and was published in the year 1923. And it deals with contemplation of nature, that is nature and its beauty. So இவர் வந்து எல்லா படைப்புகள் மாதிரியும் அவருடைய எல்லா படைப்புகளுமே இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் இது ஒரு இன்ஸ்பைரிங் போயம், நம்மளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி உள்ள ஒரு போயம். அது எந்த இயர்ல எழுதுனாங்கன்னா 1922, அண்ட் எந்த இயர்ல அதை பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொன்னா 1923. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸ் போயட். எப்படி அப்படின்னா, he has received 4 Pulitzer prizes for poetry. It is given there in your book. If you have got your books in with you, you can take it, have it with you, you can refer to that. அவர் 4 புலிட்சர் பிரைசஸ் என்ன செஞ்சிருக்காரு, போயட்ரிக்காக வாங்கியிருக்காரு. பை த வே, போயட்ரினா என்ன, கவிதைகளுக்காண்டி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, 4 times வாங்கியிருக்கிறாரு. This Pulitzer Prize is an award for achievements in the field of newspaper, magazine, literature and musical composition. அதாவது இந்த அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, மெயின்லி இந்த யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால தான் இதை கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இந்த செய்தித்தாள், பத்திரிகை, அந்த இலக்கியம் இல்ல இசை சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல அந்த ஜானர்ல உள்ள அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கறவங்களுக்கு, சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்குற அவார்ட் தான் இந்த அவார்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த போயம்ல கூட அவர் அதுதான், he deals with the nature and its beauty. இதுதான் அவரோட இதுல இருக்கும். ஸோ நேச்சர்ஸ் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் இட் cannot be avoided, ரைட்? அது இயற்கையோட அழகை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. அது let me give me an example for that. Suppose if you are going for a long trip to Ooty or Kodaikanal or some mountainous regions like that, அந்த மாதிரி பிளேசஸ்க்கு போறீங்க, ஊட்டி இல்ல கொடைக்கானல், அப்படி நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சிகள் இருந்த இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. Can you just go without a break to reach the place? அந்த அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்க வந்து அப்படி ஒரு பிரேக் இல்லாம போவீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சப்போஸ் ஊட்டி ரோட எடுத்துட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம், தென் அகெயின் குன்னூர், அப்படியெல்லாம் வரும். ஸோ அந்த வழிகளை பார்த்தீங்கன்னா nobody can just continue their journey without a pass, without taking a break or without taking a stop there, because we used to stop there, take photos or admire the nature. அந்த நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு இடத்துல நின்றுவோம், நின்று அந்த 2 சைடு உள்ள அழகான இயற்கை காட்சிகளை ரசிப்போம். அண்ட் அந்த இடத்துல நின்று போட்டோஸ் எடுக்காம, இப்பெல்லாம் நம்ம செல்ஃபிஸ் எடுக்காம எங்கேயுமே நம்ம போறது இல்லை, அப்படித்தானே? எந்த மாதிரி ஒரு அழகான வீட்டுல சும்மாவே நம்ம என்ன செய்வோம், எந்த இடத்துலனாலும் நின்று செல்ஃபி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி அழகான இயற்கை காட்சிகளுக்கு எல்லாம் போறீங்க, இடங்களுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க, ஸ்டாப் பண்ணதான் செய்வீங்க. அண்ட் அந்த அட்மையர் பண்ணதான் நம்ம என்ன செய்யறோம், பண்றோம். ஸோ but the point here, he says that it is not bad to seek to visit it whenever time permits. So what does he feel now?
yes, of course, you have to seek nature. நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா இயற்கையை போய் என்ன செய்யணும்? பார்க்க தான் செய்யணும். And that is not at all bad. When time permits, whenever you get time, you can just go and have a visit. அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா என்னதான் செய்யணும்? போகணும், பார்க்கணும், டைம் இருக்கும்போது அப்படிங்கறத அவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. And here we go for the short summary of the poem now. Now, the speaker of the poem is stopping by some woods on a snowy evening, and it is said to be the darkest evening of the year. Okay, so in the poet, the speaker of the poem irukar illaya, avaru he just stops by some woods on a snowy evening. It was a snowy evening. Woods means here it is a dense, deep forest. இங்க வுட்ஸ்ங்கிறது என்னன்னா டீப் ஃபாரஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க பார்த்திருப்பீங்க வுட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வுட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது என்னது? இதுதான் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஒரு ஸ்னோ ஈவினிங்ல அவர் என்ன செய்யறாரு? ஸ்டாப் பண்றாரு. அண்ட் இட் இஸ் செட் டு பி த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி வெரி டார்க் அண்ட் கோல்ட் டூ. பட் ஹி ஸ்டாப்ஸ் தேர் டு என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த ஸ்னோ கவர்ட் வுட்ஸ். So he wants to stay there longer now. But can he do so? The question is, can he be like that now? ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா the speaker, இந்த போயம்க்கு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் என்ன பண்றாரு? அவர் ஒரு காடு வழியா போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்னோயி ஈவினிங், இட் வாஸ் ஸ்னோயி ஈவினிங், பனி பொழியும் ஒரு மாலை பொழுதுல போயிட்டு இருக்காரு. அண்ட் அது ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர்னு சொல்றாங்க. டார்க்கஸ்ட் ஈவினிங்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அந்த ஈவினிங் டைம் மாலை பொழுது ரொம்ப டார்க்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த காடுல டார்க்கா இருக்குது, சுத்தமா ஸ்னோ பனி பெய்யுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னதான், இட் ஷுட் பி வெரி கோல்ட் டு. அப்ப நம்ம அது ரொம்ப குளிரான இடமாவும் கண்டிப்பா இருக்கும். நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். பட் ஹி ஸ்டாப்ஸ் தேர். இருந்தாலும் அவன் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல நின்று ஹி என்ஜாய்ஸ் த பியூட்டி ஆஃப் நேச்சர். அந்த ஸ்னோ கவர்ட் வுட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? அவர் ஸ்டாப் பண்ணி என்ஜாய் பண்றாரு. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பி தேர் ஃபார் அ லாங்கர் டைம். அவர் ரொம்ப நேரம் அங்க இருக்கவும் என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. பட் அவரால் இருக்க முடியாது. ஏன்னா he is getting reminded of his duties and responsibilities he has in his life. So one should always have that in our mind too, right? நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே நம்மளுடைய கடமைகளையும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் பொறுப்புகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி போகலாம், என்ஜாய் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க என்ன, நமக்குள்ள கடமை இருக்கு, நமக்குள்ள பொறுப்பு இருக்கு, அதை நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஸோ he is reminded of all such things in his life and he just moves away. He just quits that place. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருது. வந்தோடனே அவர் என்ன செஞ்சிடறாரு? ஓகே, நம்ம இது வரைக்கும் நின்று என்ஜாய் பண்ணது போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம்? மூவ் பண்ணி போயிடலாம், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ I think the short summary is clear for you. இந்த சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கரெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் before we go for the line by line explanation, let me explain the rhyme scheme. I mean the structure of this poem should be explained and let me tell you that too. So அந்த இது எந்த அமைப்பில் எழுதியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். So I'll explain that too. So this poem is written in iambic tetrameter. Iambic tetrameter is something new which you would have not heard or learnt about. So இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. அது என்னன்னா, if you look at these four stanzas, you just see, if you have the book you can see your book, otherwise you just see the slides, the page here. So if you see this stanzas, all these four stanzas have 4 lines. All these 4 stanzas have 4 lines each. That is having 4 stressed syllables in each line. So அதுலயும் 4 stressed syllables இருக்கும். சரியா? So in each stanza the first, second and the fourth line rhyme. நீங்க பாத்தீங்கன்னா இதுல I'll show that the first no, then second though, and third one snow. First stanza பாருங்க, the first, second and the fourth line rhyme. அதே மாதிரி second stanza லையும் கூட பாருங்க, first, second and the fourth one. Third will be different.
third line will not rhyme. அது வேற மாதிரி இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா first என்ன இருக்கு? Snow, then though, then fourth line snow. So இந்த three linesum லாஸ்ட்ல உள்ள word அந்த three linesலயுமே அது ஒன்னு போல rhyme ஆகும். But the third line alone it does not. So that but that instead the third line rather decides the rhyme of the next stanza. அதுக்கு பதிலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த third line here இருக்கா, இந்த here என்ன பண்ணுது, அடுத்த ஸ்டான்ஸால உள்ள queer, near and ear அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யும், ஒரு ரைம் கொடுக்கும். அது ஒரு அந்த பாடலுக்கு ஒரு ரைம் வேணும் இல்லையா, கவிதைனாலே ஒரு ரைம் இருக்கும். ஸோ அந்த ரைம் கொடுக்கறது இந்த பேட்டர்ன் இங்கிருந்து அப்படி போகும். ஸோ தேர்ட் லைன் வில் டிசைட் த ரைம் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அந்த அடுத்தடுத்து வர ஸ்டான்ஸாக்கு இந்த தேர்ட் லைன் தான் என்ன செய்யும், ரைம் கொடுக்கும். பட் யூ கேன் see an exception in the last stanza. இப்ப லாஸ்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுல மட்டும் அந்த அந்த ஃபோர் இதுவும் வேற மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் லைனை மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி வந்துருச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் லைன் ஒன்று போல அண்ட் தேர்ட் லைன் டிஃப்ரெண்ட்னு ப்ரீவியஸ் த்ரீ ஸ்டான்ஸாஸ்ல இருக்கிறது மாதிரி கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். This is something very odd. So now you can see the rhyme scheme also. Now what is rhyme scheme? Already you have learned what is a rhyming word. All right, rhyming words la என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. பாருங்க, no எந்த ஒரு see எந்த ஒரு two words ஒரே மாதிரி சிமிலர் சவுண்ட்ல வருதோ அதுதான் நம்ம ரைமிங் வேர்ட்னு சொல்லுவோம். ஸோ நோ, தோ ரெண்டு இருக்கு அப்படிதானே. ஸோ நோ, தோ. ஸோ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால நம்ம ரைமிங் வேர்டை எடுத்துக்குவோம். அகைன் இங்க பாருங்க, டீப், கீப். ஸோ ரைமிங் வேர்ட். ஸோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ரைமிங் வேர்ட்னா, இப்போ இந்த போயம்ல உள்ள ரைமிங் ஸ்கீமை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் see that. See the first stanza, no. For that we'll give a, and the next one is though. So no and though rhyme the same. So the same a will be given. So அதே ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால அதுக்கும் நம்ம a தான் கொடுப்போம். And see the third one, is that similar or different? Here is different, right? Obviously here வேற மாதிரி வந்திருக்கு. No, though மாதிரி இல்லாம here வேற வந்தனால நம்ம அங்க என்ன செஞ்சுக்கோம், b கொடுத்திருக்கோம். ஓகே. then fourth lineல என்ன இருக்கு, snowன்னு வந்துருச்சு. So no, though and again snow. இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், a கொடுத்திருக்கோம். வித்தியாசமான இருக்க here இருக்கு, we have given b. So this is the rhyme scheme. Same with the second stanza also. See there, now as I said earlier, first stanzaல கொடுத்திருக்க அந்த here தான் அடுத்து வரதுக்கு rhyme pattern கொடுக்குது. So அது b தான். அந்த b ஏ நம்ம என்ன செய்றோம், இங்க கொடுக்கிறோம். Here, queer, how to pronounce this? Queer is queer. So here, queer, then near, அப்புறம் அடுத்து lake வந்துருச்சு. That is different. So அதுக்கு நம்ம c கொடுத்துருவோம். And the year will be b. So எதெல்லாம் similar வந்துச்சோ அப்படி கொடுப்போம். அப்படி என்டையரா பாத்தீங்கன்னா the rhyme scheme will be AA, BA, BB, CB. Then third stanza is CC, DC. And the last stanza will be the same. As I said, that will be same. இது வந்து அது ஒரே வேர்ட் தான். அங்க ஸ்வீப் இருக்கிற மாதிரியே அடுத்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, கீப், ஸ்லீப், டீப் வந்திருக்கு. ஸோ அது எல்லாம் சேம் ரைம் பேட்டர்ன். ஸோ டி வில் பி த ரைம் ஸ்கீம். ஸோ ஏஏபிஏ, பிபிசிபி, சிசிடிசி and DDDD is the rhyme scheme of this poem. And these are all about the poetic elements used in this poem. I hope this is clear for you, and let's go for the line by line explanation for this poem, Stopping by the Woods on a Snowy Evening. So before that, now let me tell you the message which is conveyed by the poet here in this poem. So இதுக்கு முன்னால நான் சொன்ன மாதிரி இந்த இதுல என்ன மெசேஜ் the poet கொண்டு வராருன்னா, மெசேஜ் in the sense here it is concept, theme, அதாவது கருத்து, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, there are three main themes found here. One is beauty, then return to nature and how difficult it is to do,
And the third one is duty and responsibility. So first one is main theme என்ன எடுத்துக்கலாம், beauty எடுத்துக்கலாம், nature இப்படி எடுத்துக்கலாம். Then second one will be return to nature. நீங்க பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த இடத்துல வந்து அந்த பியூட்டிஃபுல் சீனரியில பியூட்டி இதுதான் நம்ம சொல்றோம் அழகு. The next one return to nature and how difficult it is to do that. இல்லையா, நம்ம திரும்ப நம்ம போறோம் இயற்கை காட்சியை அட்மையர் பண்ண போறோம்னா அங்கேயே நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. And as you all know, we have got lot of commitments in our daily life, and to skip one duty, one responsibility in a day is really a big question. இல்ல, நம்மளுடைய ஹெக்டிக் டேஸ், ஹெக்டிக் வேர்ல்ட் தான் சொல்லணும். ஸோ இந்த ஹெக்டிக் டேஸ்ல நம்மளால ஒரு ஒன் டே நம்ம சப்போஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸேஷன் போனாலும் அட் த காஸ்ட் ஆஃப் லூசிங் lot of things, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இழந்து தான் என்ன செய்றோம், போறோம். So how difficult it is to do that. And the third one is duty and responsibility. So நம்மளுடைய பொறுப்புகளும் கடமைகளும், அதுதான் மெயின் இது கான்செப்ட். And here the poet is attracted by the sight of the dark woods. See, it is dark forest, and he is attracted by that scenery and the snowfall. அந்த இடத்துல நிறைய பனிமழை வர பெய்யும். அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அவர் அட்மையர் பண்ணி ரொம்ப நேரம் இருக்கிறாரு. பட் சடன்லி he is reminded of his duties and this makes him move forward. So this is about accomplishing one's duties. என்ன அழகா இருந்தாலும் எவ்வளவு நேரம் நம்ம டைம் பண்ணாலும் you have to be back to your work. That is your responsibility or duty. So it is about accomplishing duties. Hope this is clear for you. So இந்த இப்போ கடமைகள் இருக்கு, நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதனால அடுத்த கட்டத்துக்கு நமக்கு நம்ம நகர்ந்து போக வேண்டிய இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. So now let me explain the stanzas one by one. Now take the first stanza. If you have got books with you, you can see your books. Otherwise, just see that. See this. Okay, I'll read the poem. Whose words these are, I think I know. His village is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it fear to stop without the farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sound is the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. And come to the first stanza. Yes. Now, whose woods these are, I think I know. His house is in the village though. So now the speaker of the poem, that is here, this may be the poet himself, right? He stops by some woods on his way on one evening, and when he crosses that place, one particular place, so இந்த இடத்துல இந்த இடத்தோட இந்த நிலத்தோட சாரி இந்த வரிகளோட சொந்தக்காரர் நம்ம வந்து ஒரு இந்த பாய்ட்டா கூட இருக்கலாம், ராபர்ட் ஃப்ராஸ்டா கூட இருக்கலாம். இந்த ஸ்பீக்கர் என்ன பண்றாரு, அந்த காடு வழியா ஒரு நாள் ஈவினிங் கடந்து வராரு, and he stops in a particular place. ஒரு இடத்துல நிக்கும் போதுதான் அவர் இதை யோசிக்கிறாரு. He starts thinking like this. Whose words these are, I think I know. So he feels that he knows the owner of the land, that is that particular place, and also he seems to know even where he lives. So இவருக்கு அந்த இடத்துல நிக்கும்போது இந்த ஓனர் ஆஃப் த லேண்ட், இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது. அண்ட் அவர் வந்து பக்கத்துல உள்ள வில்லேஜ்ல தான் என்ன செய்யறாரு, எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு தோணுது. ஸோ he will not see me stopping here to watch his woods fill up with snow. So now he is a bit relaxed, thinking that the owner of the land, that is the owner of these woods who lives in a village nearby, cannot even know or see the speaker stopping there, right? அப்படிதானே அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஏன் ஆகுறாருன்னா, he knows that he is in a village nearby. So even if he stops here, he will not know that someone has stopped there. அங்க அவர் இங்க நின்னா கூட அங்க தள்ளி எங்கேயோ இருக்கிறவருக்கு இவர் நம்ம இடத்துல யாரோ இருக்கிறாங்களோ நிக்கிறாங்களோ அதெல்லாம் எதுவுமே தெரிய போறதில்ல. So he is very relaxed now. So he decides to stop there for some time and enjoy the beauty of nature. So அவருக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆன உடனே பக்கத்துல ஓனர் இல்லை. இப்ப இது இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு ஓனர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் you cannot just go and stand and admire their
place, admire the scene. ஏன்னா நம்மள பிடிச்சு போட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. என்னடா வீட்டை முறைச்சு மறைச்சு பாக்குறாங்க, என்னடா நம்ம கார்டனை எட்டி எட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, நம்மள போலீஸ் பிடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. So you cannot do like that. But here in the case of the speaker, he knows well that the owner of this particular place is somewhere far away from that place. So he will not mind that. He will not even know that someone has stopped there in his place. ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து நின்றுருக்காரு, நம்ம இடத்த பார்க்குறாருங்கிற கதையெல்லாம் அவருக்கு தெரிய போறதவே இல்லை. ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு, அண்ட் ஹி ஸ்டாப்ஸ் தேர் அண்ட் என்ஜாய்ஸ் தட் பியூட்டி ஆஃப் தட் nature. The next one. See the second stanza. My little horse must think it fear to stop without a farmhouse near. So now the poet feels that his horse, his dear little horse, whom he is riding on, must think it strange. What do you mean by queer? Queer is strange. I'll explain everything in detail at the end too. But see here, this is queer. What do you mean by queer? Strange. அப்படின்னா வினோதமான, வித்தியாசமான அப்படின்னு அர்த்தம். ஓகே. So he thinks that, the poet thinks that my horse will think differently. இது இப்போ வேற மாதிரி நினைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா why does the horse think so? Because the owner hadn't stopped in a place like this previously. இந்த மாதிரி ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி poet என்ன செய்யல, கண்டிப்பா நிக்கவே இல்லை. Because it was one thing, there was no farmhouse nearby. Okay, yeah. And the other one is, it was very cold and very dark. It was such a cold evening, cold dark evening. அது எப்படிப்பட்ட நேரம்னா, யாருமே அந்த டைமை கடந்து சீக்கிரமா ஒரு காடுல ராத்திரி நம்ம நிப்போமா? Just imagine that if it is very dark and very cold, will you stand in a place for a long time? Nobody will not, right? யாருமே அப்படி நிக்க மாட்டோம். பயந்து ஐயோ நேரமா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்வோம், வேகமா போவோம், அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இவர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல நின்னாரு. அண்ட் நாட் ஈவன் அ ஃபார்ம் ஹவுஸ் வாஸ் தேர். அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்ல. ஃபார்ம் ஹவுஸ் மீன்ஸ் பண்ணை வீடு. பண்ணை வீடுன்னா தெரியும்ல உங்களுக்கு, எங்க அதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஆர் அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்க்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு ஒருவேளை பக்கத்துல ஹே லைக் வைக்கோல் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா கூட ஹார்ஸ் வில் நாட் திங்க் இன் த அதர் வே. இப்போ அப்படி ஏதாவது இருந்தாலும் ஹார்ஸ் வேற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கு, ஸ்ட்ரேஞ்சா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாப்பாடு தரதுக்காண்டி நமக்கு நிக்கிறாங்க அப்படின்னு அது யோசிச்சிருக்கலாம். பட் இன் திஸ் கேஸ் நத்திங் so was there like this. So இந்த மாதிரி எதுவுமே நான் சொன்ன இந்த ரீசன்ஸ் எதுவுமே அங்க இல்லை. So it was very confused why the owner has stopped here, why the speaker has stopped in a place like this அப்படின்னு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். One thing, there was no farmhouse nearby and it was such a dark cold place. So it is said to be the darkest evening of the year. See பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், the poet அழகா சொல்லிருப்பாங்க, darkest evening of the yearன்னு சொல்லிருப்பாங்க. So it is a night with the most hours of darkness. அந்த நைட் ரொம்ப குளிரான ஒரு டைமும் கூட. So normally he stops only near a farmhouse to take some rest. ஆனா இந்த விஷயத்துல it has not happened like that. அந்த மாதிரி பக்கத்துல ஃபார்ம் ஹவுஸ் இல்ல. அதனால அதுக்கு ஹாஸ்க் என்ன செய்து ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்குது. Hope these two stanzas are clear with you, and let me go to the third stanza now. Yes, I'll read the first two lines. He gives his harness bells a shake to ask if there is a mistake. So he, whom does he refer to here? He அப்படின்னா இங்க யார், இங்க யாரை நம்ம சொல்றோம் ஹீன்னு சொல்லும்போது? he refers to the horse here. ஹீன்னு சொல்றது இங்க யாரை சொல்றோம்னா ஹார்ஸ் சொல்றோம், குதிரையை சொல்றோம். and this is personification. I'll later explain all these things clearly. personification already நீங்க படிச்சிருப்பீங்க last year. I'll tell you later. So horse வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், personify பண்றாங்க. it is given a human characteristic of thinking. he gives his harness bells a shake. அது ஹாஸ் வந்து எதுவுமே கண்டிப்பா திங்க் பண்ணிருக்க போறது இல்ல, அதுக்கு ஏன் இவர் நிக்கிறாரு அதெல்லாம் அது யோசிச்சிருக்குமானே நமக்கு தெரியாது. பட் the poet has given this kind of explanation here. He has personified the horse.
So he gives his harness bells a shake. So how does the horse react? In the horse எப்படி react பண்ணுதுன்னா, it gives his harness bells a shake. What do you mean by harness? Harnessனா என்னதுன்னு சொன்னா, you might have seen this. ஹார்ஸுக்கு வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஃபேஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நீங்க ஹார்ஸ் ரைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அதை பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த பெல்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹார்னஸ். ஸோ அது கூட சேர்த்து டை பண்ணிருக்கோம், பெல்ஸ் டை பண்ணிருப்பாங்க ஹார்ஸ்க்கு. நீங்க போனி ரைட், ஹார்ஸ் ரைட் போயிருப்பீங்க சம்டைம்ஸ். இப்போ கொடைக்கானல் இல்ல ஊட்டி இந்த மாதிரி எங்க போனாலுமே யூ கேன் கோ ஃபார் ஹார்ஸ் ரைடிங். போயிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். நம்ம ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது அந்த பெல்ஸ் சத்தம் நமக்கு கேட்கும். ஸோ த ஹார்னஸ் கூட தான் என்ன செஞ்சிருப்பாங்க, பெல்ஸை அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு இட் கிவ்ஸ் அ ஷேக். அது என்ன பண்ணுது, அப்படி ஆட்டுது, டு ஆஸ்க் if there is some mistake. So this seems like if it is asking the speaker whether there is some fault there, அங்க ஏதாவது தப்பு இருக்கா, ஏன் இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு ஃபீல் பண்றது. See, எப்படின்னா the horse is puzzled, it is entirely puzzled and it is afraid and worried. Why has the owner stopped here? Because maybe it has been a good partner or a companion to the speaker in his journey. So in all his journeys he had been a good companion. The horse had been a good companion. அவருக்கு ஒரு நல்ல துணையா அது என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அதனால இந்த ஹாஸ்க்கு இந்த இடத்துல ஏன் இவர் நிக்கிறாரு, இருட்டுல நிக்கிறாரு, குளிர்ல நிக்கிறாரு, பக்கத்துல ஃபார்ம் ஹவுஸும் இல்ல, பண்ண வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குழப்பம், பயம், கவலை எல்லாம் சேர்ந்து ஒன்னா அதுக்கு என்ன செஞ்சிடுச்சு, வந்துருச்சு. ஏன்னா அது அவ்வளவு ஒரு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பயங்கர தோஸ்தா என்ன செஞ்சிருக்கு, அவ்வளவு நாளும் அவருடைய பயணங்கள்ல அது இருந்திருக்கு. ஸோ இட் வாஸ் லைக் தட் ஃபார் த ஹார்ஸ். அதனால அது ஏதாவது தப்பு இருக்குமா இங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தோணுது. இட் சீம்ஸ் தட் as if it is asking its master whether there is any problem, as it was unusual for him to stop like that. You understand? So அது unusual தானே. The speaker hadn't done like that earlier. இந்த மாதிரி இடங்கள்ல அவர் ஸ்டாப் பண்ணதே இல்ல. So this was the first time the house experiences such kind of situations. So அதுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அதனால அது அப்படி தலையாட்டி கேட்கிற மாதிரி அதுக்கு தோணுது. The only other sound is the sweep of easy wind and downy flake. So the only other sound is the sweep of easy wind and downy flake. Now, what do you understand by these two lines? See, the description of the place is given here. நம்ம வந்து என்ன பார்க்கலாம், இதுல இந்த இடத்தோட அழகு, இந்த இடத்த பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த நம்ம 2 லைன்ஸ்ல நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா, it is such a quiet place. It was such a quiet place where one could hear only the sounds of easy wind and the downy flake. So எந்த ரெண்டு சத்தம் தான் அவருக்கு கேட்டிருக்கு அப்படின்னா, it is almost completely silent except for the sounds of gentle wind. What do you mean by easy wind? That is gentle wind and the downy flake. Downy means அப்படி கீழே விழுறது, snow falling. Flakes are the small parts of particles of snow. பனித்துகள்கள்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. ஸோ பனித்துகள்கள் அப்படி வந்து மேல இருந்து விழும்போது, இந்த ஸ்னோஃபால் விழும்போது வர்ற சத்தம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் தட் இட் இஸ் இங்க ஒரு poetic device இருக்குது, that is imagery, which I'll explain you later. And I'll show you that picture, that video here. You can see that. Yes. So did you see this? Did you watch this video? என்ன மாதிரி இருக்கு, எந்த மாதிரி அமைதியான இடம்னா, just imagine அப்படி ஒரு அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல என்ன சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு, ஜஸ்ட் இந்த மென்மையான காற்று, ஒரு காற்று and அந்த பனி துகள்கள் விழும் சத்தம். I'll show that once again. இன்னொருக்கா பார்த்துக்கோ. Yes. So this is called imagery. இது வந்து நம்ம இமேஜரின்னு சொல்லுவோம், எஸ்பெஷலி சவுண்ட் இமேஜரின்னு சொல்லுவோம். பிகாஸ் யூ கேன் ஃபைண்ட் ஒன்லி 3 சவுண்ட்ஸ். ஒன் இஸ் the sound of the bells, அந்த ஹார்ஸோடைய பெல் சத்தம், one thing. And the other one is the sound of the wind, easy wind, that is gentle wind.
The other one is the sound of the downy flake, that is the sound of the snowfall. இப்ப விழுந்ததுல அந்த சத்தம். So இது மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செஞ்சுச்சு, கேட்டுச்சு. Now we'll come to the last stanza. I'll read it, you can follow me. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. Now, these are the inspiring lines of this poem, I would say, because the poet describes the woods, that is the forest, using three adjectives here. One is lovely, see, one is lovely, dark, the other one, second one is dark, and the third one is deep. So there are three adjectives used by the poet. So obviously these adjectives show that he is enjoying the scene, that is he is enjoying the scenery, the beauty, nature, and actually wants to be there for a longer period of time. Okay, so இதுதான் ரொம்ப இன்ஸ்பைரிங் பார்ட் ஆஃப் த போயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அந்த த்ரீ adjectives யூஸ் பண்ணியிருப்பாங்க. Adjectives already you have learned in your lower classes, words which describe the noun. So in the woods, இந்த காடுகளை describe பண்ற வார்த்தைகள் தான் என்னது, lovely, dark and deep. So these are three are the adjectives which describe the forest here. So இந்த adjectives யூஸ் பண்ணி அவர் சொல்ற விதத்திலேயே நமக்கு தெரியுது இந்த இடத்தை எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கிறாரு, எவ்வளவு அழகான இடம் அப்படிங்கிறாரு. Lovely means அழகான அப்படிங்கிறாரு. Then dark is எப்படி இருண்ட அப்படி சொல்லலாம். அண்ட் டீப் அப்படிங்கிறது அடர்ந்த இல்ல ஆழமான காடு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர் என்ன செய்யறாரு, அந்த காடோட அழக வர்ணிச்சிருக்கிறாரு. ஸோ ஹீ ஆல்சோ ஹீ desires to be there for a long time to enjoy the scene. அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கவும் என்ன செஞ்சாரு, ஆசைப்பட்டாரு. அண்ட் திடீர்னு யோசிக்கிறாரு. See the next two lines. And miles to go before I sleep, and miles to go before I sleep. So இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு என்ன தோணுது, he is reminded of his duties and responsibilities in his life, and he has to go a long way before he sleeps, and that he has to move on. So இந்த இடத்துல இதுக்கு மேல நம்ம நிக்க கூடாது, வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, மூவ் பண்றாரு. ஸோ சடன்லி இப்போ நான் சொன்ன மாதிரி அங்க ரொம்ப நேரம் நிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவர் என்ன சொல்லிடுறாரு திடீர்னு, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் எனக்கு ஐ ஹவ் காட் சோம், நான் கடந்து போக வேண்டிய பாதை இடம் இன்னும் நிறையவே இருக்கு. என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. வந்த உடனே அவர் போக வேண்டிய தூரமும் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அது அந்த நாளோட முடிவா இருந்தாலும் சரி, இல்ல அவருடைய வாழ்க்கையோட முடிவா இருந்தாலும் சரி, போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இட் இஸ் an allegorical interpretation. The two linesல நம்ம you can see allegorical interpretation. So what is an allegory? Allegoryனா என்ன அப்படிங்கறது பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி படிக்கலனால I'll tell you now. That is ஒரு லைன்லயே இன்னொரு அர்த்தம் இருக்கும், சரியா? ஒரு மாரல் அப்படி கொடுத்த மாதிரி, ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரியே இருக்கும். அதான் நம்ம we call it as allegory. இப்போ இந்த இடத்துல ஸ்லீப்னு சொல்லும்போது you can say it as, இப்ப ஸ்லீப்னு சொல்லும்போது இங்க தூங்குறதையும் சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பாயிண்ட் allegory யூஸ் பண்ணும்போது அது டெத்தா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். நம்ம தூங்க முன்னாடி போக வேண்டிய கடமைகள் இருக்கு, இல்லைன்னு சொன்னா நம்ம சாக முன்னாடி செய்யக்கூடிய கடமைகளும் இருக்குங்கிறது நம்ம மீன் பண்ணிக்கலாம். So that is an allegory. So we have got so many responsibilities to fulfill before sleeping or dying அப்படி எடுத்துக்கலாம். So finally in our real life, we have so many interesting things to see and enjoy. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கறதுக்கோ இது பண்றதுக்கோ என்ன செய்யுது இருக்குது, என்ஜாய் பண்றதுக்கோ பார்க்கறதுக்கோ இருக்கு. பட் in the most cases we cannot simply be like that because we have other things to do in our short life, because our life is very short. You understand? You cannot expect like அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, எஸ்பெஷலி நம்மளுடைய லைஃப். பிகாஸ் இன் தோஸ் டேஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தாலாம் 80 years 90 years ஈவன் 100 years எல்லாம் இருந்திருப்பாங்க, பாட்டி எல்லாம் இருந்திருப்பாங்க. பட் தீஸ் டேஸ்
we cannot count our ஏஜ் இந்த மாதிரி வச்சுக்க முடியாது. நம்ம வந்து இத்தனை வருஷம் இருப்போம், இத்தனை வயசு வரைக்கும் இருப்போம்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. So it is very short, right? So at the short span la, we have to move on. We have only a very short span of life in this world and we have to move on. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும், மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு கம்பேரிசன், woods can be compared in a different way also. It can be interpreted in a different way. It can be seen in a different way. எப்படி சொல்லணும்னா woods வந்து நம்ம distractions சொல்லலாம், இல்ல temptations சொல்லலாம். It is like temptations or distractions in the journey of our life, and you shouldn't give importance to those outward temptations. எப்பவுமே நம்மளுடைய outward temptations லைஃப்ல இருக்கும். நிறைய தவறு செய்ய தூண்டுற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா கவன சிதறல்கள் நம்ம சொல்லலாம். அதை நமக்கு நம்மளுடைய கவனம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிரும், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆகும் எப்பவாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏஜ்ல நீங்க வந்து வில் பி ஃபேன்ஸ் ஆஃப் மெனி சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் சூர்யா, விஜய், அஜித்னு வச்சிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு அவங்கள மாதிரி வரணும் அப்படி தோணும். பட் அது தட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அது ஒன்றும் ஈஸியானது கிடையாது. அதுக்கு நம்ம லைஃப்ல நம்ம படிச்சு நல்லா படிச்சு பெரிய ஆளா போனா நம்மளுடைய கோல் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ ரீச் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி வேஸ் டு ரீச் அவர் கோல். பட் இந்த வேஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் டெம்டேஷன்ஸ் மாதிரி. ஒரு சினி ஆக்டரை பார்த்துட்டு இவரை மாதிரி நான் வரணும், இவரை மாதிரி நான் செய்யணும், அதெல்லாம் வந்து டெம்டேஷன்ஸ். அதெல்லாம் நம்மளுடைய கவனம் சிதறி போறதுக்குள்ள வாய்ப்பு. பட் நம்ம இந்த ஏஜ்ல யூ ஹவ் காட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். லைக் இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல இப்போ நீங்க 10th ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபர்தரா 2 years இன் யோர் லைஃப். நான் எப்பவுமே சொல்வேன், ஸ்கூல் லைஃப்ல இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் இன் யோர் லைஃப், the later part of your life will be sophisticated always. ஸோ எப்பவுமே நான் என் பசங்களுக்கும் அதை நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஏர்லியர் பார்ட்ல, ஏர்லி சைல்ட்ஹுட்ல நம்ம கஷ்டப்பட்டோம்னா பின்னால என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க ஒரு சொபிஸ்டிகேட்டட், நல்ல ராயல், ரிச், ரொம்ப காம் அண்ட் குவைட் லைஃப் நம்ம லைஃப்ல என்ன செய்யலாம், லீட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஷுட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் அவர் கோல் ஆல்வேஸ் அண்ட் ட்ரை டு ரீச் இட் or attain it in time, or at least in time you have to achieve it. கரெக்டான டைம்ல போய் நம்ம சேரலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஓடி போய் அந்த பஸ்ஸை பிடிச்சா போதுங்கிற மாதிரி எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த ஒர்க்கை முடிச்சிடணும். Now I'll explain the vocabulary, that is glossary, new words. You come across so many new words in this poem. I'll just explain. See, first one, queer. So queer அப்படிங்கிறது என்னன்னா strange. How will you pronounce this? Queer. So that is strange, vinodamana அப்படின்னு அர்த்தம். Okay. The second one is woods. What do you mean by woods? Woods na an area of land covered with the thick growth of forest. So ஒரு இடம், ஒரு பெரிய இடம் என்ன செஞ்சிருக்கு, it is covered with நிறைய thick growth of forest, நிறைய அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், woodsன்னு சொல்றோம். The next one is harness. What do you mean by harness? நான் சொன்னேன் already, I have explained this. Straps and fittings by which a horse is fastened to a cart or carriage. நீங்க பார்த்திருப்பீங்க, ஹார்ஸ்க்கு அந்த பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம சம்டைம்ஸ் கார்ட்டோடய அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை கார்ட் இல்லை கேரேஜ்னா தெரியல, குதிரை வண்டி, அது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்ஸ் மேலேயும் கூட ஒரு ஹார்ஸ் ரைடர் போகும்போது நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த திங். அண்ட் டவுனி இஸ் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி. ஸோ நீங்க I showed you the picture where you found that snowflakes falling down. அது கீழே விழும்போது பார்த்தீங்க, அது எப்படி இருந்திருக்கு, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி அப்படியா இருந்துச்சு, ரொம்ப மென்மையா நல்லா அப்படி பார்த்திருப்பீங்கல்ல நீங்க. அது ஆல்ரெடி you might have seen that. The next one is flake. Flake is a small piece of snowflake. Snowflakesனா நான் சொன்னேன்ல பனி விழுறது, அதுலயும் ஃப்ளேக்ங்கிறது ஒரு சின்ன பார்ட், அதுதான் என்னது, flake. Then the next one, see, I'll explain the symbols here. First thing, நீங்க பாத்தீங்கன்னா there are 4 stanzas. Already I told that 4 stanzas are there, 4 lines in each stanza. So altogether you will get 16 lines there. And the rhyme scheme also I explained you. And alliteration. And alliteration பாத்தீங்கன்னா, what do you mean by alliteration?
when the same consonant sound is repeated, we call it as alliteration. That you know. அது கண்டிப்பா நீங்க you would have learnt in your 8th standard. Alliterationங்கிறது அதுதான். ஒரு consonant sound, you know the difference. Hope you know the difference between the consonant and vowel. So vowels தெரியும் உங்களுக்கு A, E, I, O, U. These are called vowels. And இதை தவிர வர எல்லா லெட்டர்ஸுமே ஆல்பபெட்ஸ்ல என்னதுதான் consonants. So when a consonant sound is repeated, we call it as alliteration. And நீங்க பாத்தீங்கன்னா அதுல third stanza, third line, the only other sound is the sweep of easy wind and downy flake. அதுல third line பாருங்க, the only other sound is the sweep. So and the fourth sound and sweep அது இருக்கு இல்லையா, அதுல first letter of the word sound and the first letter of the word ஸ்வீப் ரெண்டுலயுமே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, எஸ் தான் இருக்கு. ஸோ அந்த எஸ்ங்கிற வேர்டு எஸ்ங்கிற லெட்டர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. எஸ் சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட், அப்படிதானே? ஸோ அப்படி ரிப்பீட் ஆகிறதுனால தான் நம்ம அதை என்ன சொல்றோம், அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, the woods are lovely dark and deep. If you go through this line you can find two words here, dark and deep, which begins with the letter D. So dark and deep ரெண்டுலயுமே டி டின்னு அந்த சவுண்ட் தான் என்ன செய்யறோம், இங்க ரிப்பீட் பண்றோம். So that is alliteration. And the next one is personification. As I said, personification is something when something non-human is given a human quality. So எப்போ வந்து ஒரு நான்-ஹியூமன் அத மாதிரி ஒரு அனிமலுக்கோ வேற ஏதோ ஒரு நான் லிவிங் திங்கோ எதுக்கோ நம்ம வந்து ஒரு மனுஷர் கொடுக்குற குவாலிட்டியை கொடுக்குறோமோ, லைக் ஒரு எக்ஸாஜரேட் பண்றது, எக்ஸாஜரேஷன் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது. இப்ப குதிரையை அவரை the poet வந்து he has addressed it as heன்னு சொல்லியிருப்பாருல்ல, third stanza first line. So it begins with the word he. அவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவன் யூஸ்வலா we give only for ஹியூமன்ஸ், மனுஷங்களுக்கு கொடுக்கிறது. பட் இந்த இடத்துல the horse is personified, மிகைப்படுத்தி என்ன சொல்லிட்டாங்க, ஹார்ஸ அவன்னு சொல்றாங்க. ஸோ அந்த poetic license அந்த poetsக்கு எப்பவுமே it is given. ஸோ அந்த எக்ஸாஜரேஷனை தான் நம்ம we call it as personification. எக்ஸாம்பிளுக்கு the moon smiled at the stars in the sky அப்படி சொல்லுவோம் நம்ம. மூன் வந்து வானத்துல உள்ள ஸ்டார்ஸை பார்த்து புன்னகைத்ததுன்னு சொல்லுவோம். புன்னகைக்கிறது ஆக்சுவலி இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸ்மைல் பண்றது, சிரிக்கிறது, அழுறது, அதெல்லாம் என்னது, யாருடைய குவாலிட்டி? இட் இஸ் தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பட் ஹியர் நம்ம என்ன சொல்றோம், பாய்ட்ஸ் சொல்லும் போது த மூன் ஸ்மைல் அட் த ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. மூன் கேன் அ மூன் ஸ்மைல், கேன் த மூன் ஸ்மைல்? மூனால ஸ்மைல் பண்ண முடியுமா? சன்னால ஸ்மைல் பண்ண முடியுமா? It's not at all possible, right? So this is personification. அதே மாதிரி time flies when you are happy ன்னு சொல்லுவோம். When you are happy, time flies. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நேரம் பறந்து போயிடும். பறக்கிறது, that is not the quality of time. நேரம் வந்து பறக்கலாம் செய்யாது, isn't it? பறக்கிறது, birds பறக்கும். And மனுஷங்க if you use parachutes நீங்க பறக்கலாம், நம்ம பறக்கலாம். அதெல்லாம் இல்லாம பறக்கிறது வந்து அது முடியாத ஒரு காரியம். So time flies அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா that is personification. So where do you find personification here? It is there in the lines of the in the third stanza. He gives his harness bells a shake. He ன்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்துல. So that is personification. Again the next one is imagery. Imagery, as I said, it is in the same third stanza where you can find sound imagery. Sound imagery is that is, it is used by the poets just to pay attention to the words which connect with our five senses, like sight, smell, taste, again touch and sound. இந்த மாதிரி அஞ்சு அதாவது எப்படி சொல்றது, ஐம்புலன்கள் அப்படிதானே. சைட் பார்க்கறது, ஸ்மெல் பண்றது, நுகர்ந்து பார்க்கறது, டேஸ்ட் பண்றது, சுவைத்து பார்க்கறது, தென் டச் பண்றது. டச் பண்ணும்போது யூ வில் ஃபீல், அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கும் டச் பண்ணும்போது. அண்ட் சவுண்ட், சத்தம், சத்தம் கேட்கறது. ஸோ இதுதான், ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் தட் கனெக்ட் வித் யுவர் ஃபைவ் சென்சஸ். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க பாத்தீங்க, அப்சர்வ் பண்றது தான் என்ன சொல்றது, we call it as imagery. And you can see sound imagery in the third stanza, like the only other sound is the sweep of easy wind and downy flake.
ஸோ அந்த சத்தம் தான் அதில் கேட்டிருக்கு. அது சவுண்ட் இமேஜரி சொல்லலாம். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஐ குட் ஸ்டில் ஹியர் ஹிம் இன் மை இமேஜினேஷன். நம்ம சார் திட்டிருப்பாங்க, இல்லை மிஸ் திட்டிருப்பாங்க, ரொம்ப திட்டிருப்பாங்க. நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு வில் கோ அண்ட் சிட் இன் அ பிளேஸ் அண்ட் திங்க் ஓவர் தட். சார் கோவத்தில் பேசினதும் மிஸ் கோவத்தில் பேசினதும் நமக்கு மைண்டில் அப்படியே கேட்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவரை அவங்க திட்டி ஒரு 1 hour 2 hours முன்னால இருக்கும். பட் ஸ்டில் யூ வில் ஃபீல் தட். அந்த மனசுக்குள்ள வந்து அது அவங்க பேசின சத்தம் திட்டின சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும். அதுதான் we call it as imagery. And the last and the next one is allegory. Allegory, as I told you earlier, it is a story within story. அப்படி எடுத்துக்கலாம். It is a story, கதைக்குள்ள ஒரு கதை. இங்க வந்து நம்ம ஸ்லீப்பிங் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்லீப்பிங் இஸ் இந்த இடத்துல டையிங், டெத் கூட இருக்கலாம். அது வந்து தூங்குறதாவும் இருக்கலாம், சாகிறதாவும் இருக்கலாம். இட் இஸ் யூஸ் டு கன்வே அ ஹிடன் மீனிங், தட்ஸ் இட். ஒரு ஹிடன் மெசேஜை கன்வே பண்றதுக்கு, லைக் மாரலை கன்வே பண்றதுக்கு இருக்கலாம். யூ ஹவ் காட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் யுவர் லைஃப் பிஃபோர் யூ ஸ்லீப் அப்படின்னு சொல்றத, யூ ஹவ் காட் லாட். நம்மளுடைய லைஃப் இஸ் வெரி ஷார்ட். we have got only a short span in this world. அந்த இடத்துல அந்த நேரத்துல ஷார்ட் ஸ்பேனுக்குள்ள we have to continue our journey in a way like completing all our duties and responsibilities on time. நம்மளுடைய கடமைகளையும் நம்மளுடைய பொறுப்புகளையும் கரெக்டான டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும். அதாவது சாகிறதுக்கு முன்னாடி கடமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா you could have heard this from your elders at home. பெரியவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு கடமை இருக்கு. தட் இஸ் வாட் தே மீன். நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு கடமை இருக்குன்னு. போறதுக்கு முன்னாடினா எங்க பக்கத்துல போறதுக்கு முன்னாடின்னு இல்லை, நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் தட் ஹிடன் மீனிங் இருக்கும். அந்த ஒரு வார்த்தையில ஹிடன் மீனிங் இருக்கும். தட் இஸ் கால்ட் allegory. And here sleep may refer to death and promises may refer to our duties and responsibilities. இதுதான் அங்க உள்ள allegory. And I think the last one is repetition. Repetition is there in the last stanza, the last 2 lines. And miles to go before I sleep, and miles to go before I sleep. No, it is repetition is given just to attract the attention of the readers. நம்ம வாசிக்கிறங்க போது அது கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டக்குனே 2 தடவை சொல்லிருக்காங்க யோசிப்போம். So just to draw the attention of the readers, the poet has used this 2 lines. And miles to go before I sleep, and miles to go before I sleep. இதுதான் நம்ம repetition சொல்றோம். So with this, I think the poem in the first unit is over. And remember, it is a memorial poem, so you have to memorize it before we start the next class. I hope you to complete this, to read this poem once, and you just try to memorize this. At least the first 2 stanzas of this poem should be done. And the first 2 stanzas யாவது நீங்க மெமரைஸ் பண்ணியிருக்கணும் லீவ்லன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். Stay safe and do your work, because online teaching sessions மூலமா தான் will get in touch with each other. So please do your work on time. Thank you.